அன்பார்ந்தவர்களே, நாம் திருவருகை காலத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். திருவருகை காலம் தவ காலத்தை போல அவ்வளவு முக்கியமான இடத்தை நம்முடைய உள்ளத்தில் பெறுகிறதா? அது ஐயம்தான். அப்படி பெறுவதாக தெரிவதில்லை. கிறிஸ்துமஸ் குடில் போடுவது, நள்ளிரவு திருப்பலி போன்ற ஒன்று இரண்டு முக்கியமான செயல்களிலே நாம் ஈடுபாடு காட்டுவோம். ஆனால் மொத்தத்தில் தவக்காலம் பல்வேறு வகையிலே ஒவ்வொரு நாளும் கூட நமக்கு முக்கியமானதாக தோன்றும். ஆனால் திருவருகை காலம் அப்படி இருப்பதில்லை என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆகவே நாம் இன்று இந்த திருவருகை காலத்தை தொடங்குகிற நேரத்தில் அந்த திருவருகை காலத்தை பற்றி சிறிது நாம் சிந்தித்து பார்க்கிறோம். வருகை, ஒரு சில வருகை மிக இனிமையானது, ஆவலோடு நாம் காத்திருக்கக்கூடிய ஒன்று. உதாரணமாக, இல்லத்திலே குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த தாயும் சரி பிறரும் சரி அந்த குழந்தையின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவர்கள் சிறுமிகள் என்று சொன்னால், பள்ளியிலே படிக்கிறவர்கள் என்று சொன்னால், விடுமுறை எப்போது வரும் என்று அந்த வருகைக்காக ஏங்கி காத்திருப்பார்கள். அதே போல தேர்வு எழுதியிருக்கிற ஒருவர் தேர்வுடைய விளைவு, தேர்ச்சி பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார். வெளியூருக்கு சென்றிருக்கிற ஒருவர், நண்பரோ உறவினரோ யாரோ, வரவேண்டும் வரவேண்டும் என்று அந்த வருகைக்காக காத்திருப்பவர்கள் உண்டு. அதே மாதிரி தான் திருவருகை காலம் என்பது இனியது. பல வகையிலே அது இனியது. சாதாரணமாக சொல்ல போவது என்று சொன்னால், அது ஆண்டவர் பிறப்பை கொண்டாடப் போகிறோம். அது உலகமெங்கும் எல்லாராலும் பல்வேறு வகையிலே கொண்டாடப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் அது இனிய காலம். அது மட்டுமல்ல, நம்மை கடவுள் தேடி வருகிறார். கடவுள் என்னை தேடி வருகிறார் என்பதால் நான் பேரானந்தம் அடைகிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய ஒரு காலம் திருவருகை காலம். ஏதோ அன்னை மரியா லூர்திலே காட்சி கொடுத்தது போல, பாத்திமாவிலே காட்சி கொடுத்தது போல ஆண்டவர் காட்சி கொடுத்து விட்டு போகவில்லை. நம்மோடு, நம்மை போல நமக்காக இருப்பதற்கு, வாழ்வதற்கு, நம்மை கடை தேற்றுவதற்காக வந்தார். அது மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது, வேறு எங்கேயும் கிடையாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இரண்டாம் ஆளாகிய கடவுள் நம்மை தேடி வந்தார். நம்மோடு இருப்பதற்காக அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். அவரே சொல்லுகின்றார், மானிடரோடு இருப்பது எனக்கு பேரின்பம் என்று சொல்லுகிறார். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று நாம் அறிவோம். ஆகவே இந்த திருவருகை காலம் என்பது இனியது. எப்படியெல்லாம் இனியது என்பதை சிறிது சிறிதாக, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்க இருக்கிறோம்.